வாழ்க்கையுடைய நோக்கத்தை 3 கிரகங்கள் நிர்ணயிக்கிறது. அந்த கிரகங்கள் சனி, ராகு, கேது. இந்த கிரகங்களால் தான் நாம் நிறைய சிரமங்களை அனுபவிக்கிறோம். பாடங்களையும் படிப்பினையும் தந்து செல்கிறது. இந்த கிரகங்கள் மற்ற கிரகங்களோடு சேரும்போது நிறைய மாற்றத்தையும் பெரிய அளவில் கொடுக்க வேண்டிய பலன்களையும் நல்லதோ கெட்டதோ கொடுத்து செல்கிறது. இந்த 3 கிரகங்கள் இருக்கும் ஸ்தானத்தை வைத்து உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை சொல்லப் போகிறேன். ராகு கேதுக்கு வீடு கொடுத்த அதிபதிகள் ஒன்று சேர்ந்திருந்தாலோ பார்த்திருந்தாலோ நீங்கள் சமுதாயத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறீர்கள். அது நல்லதாகவோ கெட்டதாகவோ ஸ்தானத்தை பொறுத்து ஏற்படுத்தும். ராகு கேதுக்கு வீடு கொடுத்த அதிபதிகள் ஒன்று சேர்ந்திருந்தால் உங்கள் வம்ச வழியையோ அல்லது உங்கள் வம்சத்தையோ அடுத்த நிலைக்கு நீங்கள் கொண்டு செல்வீர்கள். அதற்கு அதிகமான தடை வந்தாலும் அதை உடைத்தெறியவே உங்களுடைய பிறப்பும் உங்களுடைய நோக்கமும் அதை நோக்கி இருக்கும். சனி பகவான் 11லோ அல்லது லக்னத்திலோ இருந்தால் உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் சனி பகவானோடு பகை கிரகங்கள் சேர்ந்தாலும் நட்பு கிரகங்கள் சேர்ந்தாலும் விளைவு அதிகமாகவே இருக்கும், நல்லதோ கெட்டதோ. சனி பகவான் 11லோ லக்னத்திலோ இருந்தால் உங்களுடைய வளர்ச்சி சுயநலமாகவே பார்க்கப்படும். ஆனால் உங்கள் வளர்ச்சி பெரிய ஒரு சமுதாயத்துக்கு மாற்றத்தை விளைவிக்கும். அது உங்களுக்கே தெரியாமல் ஏற்படுத்தும். நன்றி. சிறிய அளவிலும் இருக்கலாம், பெரிய அளவிலும் இருக்கலாம்.